ஹலோ மக்களே, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஹேர் ஃபால். ஷூட்டிங்கில் ரெகுலராக ஹீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணி என் ஹேர் டேமேஜ் ஆகி பயங்கரமாக ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்குற இடம்லாம் முடி. என்னடா இப்படி முடி கொட்டுதேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தப்போ தான் சுஜிதா மேம் ஹைப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். எப்படி மேம் நீங்கள் மட்டும் இத்தனை வருஷமாக உங்கள் முடியை இப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ தான் அவங்க யூஸ் பண்ணுற சீக்ரெட் ஏர் கேர் காம்போ கிட்ட பற்றி எனக்கு சஜஸ்ட் பண்ணி என்னை யூஸும் பண்ண சொன்னாங்க. ஃப்ரம் தட் டே ஐம் யூஸிங் தட் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. அதில் ஃபர்ஸ்ட் தாத்ரி ஏர் கேர் ப்ளஸ் ஹெர்பல் ஆயில். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துமே ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் தீதி டெய்லி ஹெர்பல் ஷாம்பூ. இது ஒன்றும் ஏர் ட்ரீட்மெண்ட் ஷாம்பூலாம் இல்லைங்க. இது ரொம்பவே மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்க ஒரு ஹெர்பல் ஷாம்பூ. இதில் ஆலோவேரா, ஆம்லா, சிகக்காய், கோகனட் ஆயில் மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் நரிஷிங்காக இருக்குது. அதனால் இது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான ஷாம்பூ. நெக்ஸ்ட் தீதி ஹெர்பல் கண்டிஷ்னர். இந்த மாதிரி ஒரு கண்டிஷ்னரை நான் யூஸ் பண்ணதே இல்லை. இதை ஷவருக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், ஷவருக்கு பின்னாடியும் யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் ரின்ஸ் ஆஃப் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம், லீவ்-இன் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷாம்பு பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போட்டுட்டு வெயிட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இந்த 3 ப்ராடக்ட்ஸையும் செட்டாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஃபால் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகி நல்ல ஹேர் க்ரோத்தும் கிடச்சிது. ஸோ ஐ ஜென்யூன்லி வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ கைஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாய்.